மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும், இறந்து போன நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி நம்மால் ஏதாவது நன்மைகளை சேர்த்து வைக்க மார்க்கத்தில் வழி இருக்குதா என்று கேட்கிறார். அதாவது இறந்து போன பிறகு என்ன நடக்கும், ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறந்த பிறகு நடக்கிற போய் பார்க்கல. இதை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த உயிர்களை கைப்பற்றிய வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்வார்கள். எடுத்து சென்ற உடனே நல்ல ஒரு ஆத்மாவாக அது இருந்தால், இறைவனை நம்பி இணை கற்பிக்காத ஒரு ஆத்மாவாக இருந்தால், அல்லாஹ் என்ன செய்வான்னா வானத்தின் கதவுகளை திறந்து அங்க ஒரு பதிவேடு இருக்கும். அந்த பதிவேட்டுல அந்த பதிவேட்டுக்கு பேரு இல்லியின் பேரு. அந்த இல்லிங்கிற அங்க ஒரு ரெக்கார்ட்ல ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, இந்த உயிரை நீங்கள் என்ன செய்யுங்க கொண்டு போங்க, நல்ல இடத்துக்கு கொண்டு போங்கன்னு எல்லாம் சொல்லிடுவான். அந்த உயிர் கொண்டு வந்து இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இல்ல, அங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் அங்க வரும். எந்த உயிர் எடுத்தாலும் நேர கபருக்குள்ள போயிடாது. இங்க இருந்து எடுக்கப்பட்ட எந்த உயிரா இருந்தாலும் இல்லியின் என்ற ஒரு பதிவேட்டில் கொண்டு போய் என்ன செய்யணும், மலக்குகள் கொண்டு போகணும். அங்க பதிவு செஞ்சு கொண்டு அந்த உயிர் தான் கபருக்குள்ள கொண்டாந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்பட்டு அந்த ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்துரும். கேள்விகளை கேட்கறதுக்குள்ள உங்களை பாஸ்டா போயிட்டு வந்துருவாங்க மலக்குகள். அதே மாதிரி கெட்ட உயிரா இருந்துச்சுன்னு சொன்னா அத வாசல் திறக்கப்படாது. திறக்கப்படாம அல்ல என்ன செய்வான், மலக்குகள் விரட்டுவாங்க, இந்த உயிரை கொண்டு வராதீங்க, நாற்றம் பிடித்த இந்த உயிரை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி சிஜ்ஜீன் என்று உமா அதராகமா சிஜ்ஜீன் என்றால் என்ன தெரியுமா, கிதாபுன் மர்கூம், அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஏடுலாம் குர்ஆன்ல இருக்கிறது. உமா அதராகமா இல்லியின் என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சிஜ்ஜீன் என்பது அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு ரெக்கார்டு பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் என்ன செய்யப்படும், இது மேல் உலகத்தில் பதிவு செய்யப்படும், இது கீழ் உலகத்தில் அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுட்டு அந்த உயிரும் என்ன செய்யப்படும், கபூர்ல இருக்கிற அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டு அங்க விசாரணை நடக்கும். விசாரணை என்று சொன்னால் எல்லா செயல்களுக்கும் விசாரணை நடக்காது. அடிப்படையான இறைவன்டா யாரு, இந்த மாதிரியான முகமது நபினா யாரு, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்வி கேட்ட பிறகு அவர் நல்லவரா இருந்தார்னு சொன்னா என்ன செய்வான், அல்லாஹ் அவருக்கு என்னவெல்லாம் நாளைக்கு கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து காட்டுவான். நீ மாத்திரம் இந்த பரீட்சையில தோத்திருந்தேன்னு வையி, உனக்கு கிடைக்கக்கூடிய நரகத்தை பாரு, இதெல்லாம் கிடைக்கிறதா இருந்துச்சு, ஆனா நீ பாஸ் ஆயிட்ட, அதனால உனக்கு இதெல்லாம் கிடைக்குது. அவன் நரகவாசியா இருந்தா என்னென்னலாம் கிடைக்குமோ அதை அப்படியே அல்லாஹ் எடுத்து காட்டுவான். சொர்க்கவாசியா நாளைக்கு தீர்ப்பளிச்ச பிறகு போவார் இல்லையா, அங்க என்னென்னலாம் கிடைக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டினவன அவன் என்ன செய்வான்னு கேட்டா, யார் அந்த நல்லடியான் ஒழுங்கா பதில் சொல்லிட்டான்ல, அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அர்ஜுவில் ஆகலி, இறைவா நான் வீடு வரைக்கும் போக எனக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்பான். அப்ப வீடு வரைக்கும் போறது பர்மிஷன் கொடுப்பான் அல்ல, வந்ததான் வழங்குதா. ரப்பி ரிஜுவூன், இறைவா திருப்பி அனுப்பு என்றவன் கேட்கிறான். கல்லா, அது நடக்கவே நடக்காதுன்னு எல்லா குர்ஆன்லயும் சொல்லுகிறான். அப்ப திருப்பி அனுப்ப முடியாது பாண்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இவனை விட்டா திருப்பி ஊருக்கு போறேன் சொல்லிட்டு இருப்பான். அதனால நம்ம என்ன செய்வோம், தூங்க போட்டுருவோம்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் தான், அதாவது உயிர் எடுக்கிறான்ல, இல்லையனுக்கு போகுது, கபருக்குள்ள கொண்டு வருது, மலக்குகள் விசாரிக்கிறாங்க, எல்லாருடைய ஒரு கன்சிமிட்டும் நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அப்படி வேலைங்க. அதோட என்ன, அல்லாஹ்வுடைய உலகத்துல எல்லாமே பாஸ்ட் தான், மந்தமான நடக்காது. நமக்கு பொறுத்தவரை கண் மூடி திறக்கிறதுக்குள்ள பல காரியங்களை நினைஞ்சிறேன், அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தை நடந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் முடிஞ்சவன என்னவாயிரும், இவனை தூங்க போடுங்க, கியாம நாள் வரைக்கும் தூங்க போடுங்க. அப்ப எல்லா நல்ல மனிதர்களும் இந்த கொஸ்டினுக்கு ஒழுங்காக பதில் சொன்ன எல்லா மூமின்களும், எல்லா உம்மத்தை சேர்ந்த மூமின்களும், ரசூலுல்லாஹ் உம்மத்து மட்டுமல்ல எல்லா உம்மத்துகளை சேர்ந்த மூமின்களும் என்ன செய்யறாங்க, அவங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள், புது மாப்பிள்ளை போன்ற உறக்கத்தில் இருக்கிறார்கள். இதான் என்ன நடக்கும்ங்கிறீங்களா, இதான் நடக்கும். எது வரைக்கும் உறக்கத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ் திரும்ப எழுப்புற வரைக்கும் அவங்க உறக்கத்தில் இருக்கிறார்கள். இதனாலதான் போய் செத்து போனாலும் கூப்பிடாதுங்கிறோம். அவுளியா மகான்னு சொல்றீங்களே, அவுளியான்னு நீங்க மகானா இருந்தா அவர் என்ன செய்யணும், கியாம நாள் வரைக்கும் தூங்குவார். இந்த ஒரு செகண்ட்ல கேள்வி கேட்கும் போது உயிரா இருக்கிறாரு, அவ்வளவுதான். அப்பதான் அந்த செருப்பு ஓசையெல்லாம் கேட்குங்கிறாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் மட்டும் அவருக்கு உசுர் இருக்குது, அப்பதான் எல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு என்னவாயிரும், விசாரணை முடிஞ்ச கொய்யோட தூங்கு. அப்ப எது வரைக்கும் தூங்கணும், அல்லாஹ் மறுமையில சூர் ஊதி திருப்பி ஒருக்கா எழுப்புவான, இரண்டாவது சூர் ஊதி
அல்லாஹ் திரும்ப எழுப்புவான அது வரைக்கும் இவர் தூங்கி கொண்டுதான் இருப்பாரு. அப்ப ஏன் போட்டு அவர் நான் ஒரு ஆண்டவரே அந்த ஆண்டவரன்னு கூப்பிடுறீங்க? அவர் தூங்குறாருல. நல்லடியாரா இருந்தா, நம்ம நல்லடியார் நம்ம நினைக்கிறோம் கெட்டவரா கூட இருக்கலாம். ஒருவேளை அவர் நல்லடியாரா இருந்தா கூட நீங்க இப்படி கூப்பிடலாம். அவர் தூங்க செய்யறாரு, புது மாப்பிள்ளை மாதிரில தூங்குறாரு, அசந்துல தூங்குறாரு, எழுப்ப முடியாத அளவுல தூங்குறாரு அப்படின்லாம் நம்ம சொல்றோமே. என்ன நடக்குதுங்கிறத கரெக்டா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த வாதத்தை எல்லாம் செத்து போனால கூப்பிடாதுன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி கெட்டவனா இருந்தான்னு வைங்க, அவனுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது மர்ரப்புக்கு இறைவன் யாருந்தா தெரியுமா, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்றான். அப்ப மண்டையில போட்டு தட்டு தட்டு செய்வாங்க. அவனை தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எது வரைக்கும்? திரும்ப எழுப்புற வரைக்கும். இவங்க புதுமாப்பிள் மாதிரி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. கெட்ட உயிர்களா இருந்தார்களே ஆனால் அவங்க மட்டும் தூங்க மாட்டார்கள். வேற என்ன செய்யப்படுவார்கள் கேட்டா, அவங்களுடைய இந்த எந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலை அதை சொல்லி சொல்லி அவங்க பலவிதமான தண்டனைகளுக்கு என்ன செய்வாங்க, உட்படுத்தப்படுவார்கள். கெட்டவங்களுக்கு மட்டும்தான். கெட்டவங்கன்னா யாரு? தர்காவுக்கு போறவங்க கெட்டவன் தான். அவன் இப்படி உன் இறைவன் யாருன்னு கேட்டா நான் ஒரு ஆண்டவன் அங்க போய் அவன் அதான் பதில் சொல்லுவான். மைதுனா அப்துல் காரி ஜிலானி தான் முடிஞ்சு வச்சு கதை. இவன்லாம் என்ன பண்ணுவான்? அங்க கபருக்குள்ள கடுமையான வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருப்பான். அவனை கூப்பிட்டாலும் வழங்காது. அடி பின்னி உதறிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா பதில் சொல்லுவான் அவன். அப்ப கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, நல்லவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒண்ணு பேச முடியாது. கெட்டவனா இருந்தா அடி வாங்கிட்டே கிடக்கிறான் அவனுக்கு ஒண்ணு பேச முடியாது. இது கியாமத் நாள் வரைக்கும் தொடருது. இது மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். இது சம்பந்தமா கூடுதல் விவரம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் நம்முடைய onlinepj.comல மரணத்திற்கு பின் என்ற தலைப்புல 1 மாத காலம் 30 நாட்கள் ஆற்றிய உரை, தொடர் உரை அதுல வெளியிட்டிருக்கிறோம். அது முழுசா அதிலிருந்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா மௌத்துக்கு பிறகு உள்ள அனைத்து விஷயங்களும் அதுல விரிவாக சொல்லப்பட்டிருக்கும், பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நம்ம ஏதாவது செய்யலாமான்னு, செய்ய முடியுமானா முடியும், செய்யணும், செய்ய முடியும் என்று மார்க்கம் சொல்கிறது. என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, இறந்து போன யாருக்காக வேண்டியும், பெற்றோரா இருக்கட்டும் மற்றோரா இருக்கட்டும், அவங்க மூமினாக இணை கற்பிக்காதவர்களாக இருப்பார்களே, அந்த பாவிகளா இருந்தாலும் பரவாயில்ல, இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக வேண்டி நாம துவா செய்யலாம். தாய் தகப்பனுக்கும் துவா செய்யலாம், வேற யாரா இருந்தாலும் துவா செய்யலாம். அந்த துவா என்ன செய்யும்? அவங்களுக்கு நன்மை பயக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான், ரப்பனா கஃபீர் லனா, மூமின்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரப்பனா கஃபீர் லனா வல் இஹ்வானி அல்லதீன சபகுனா பில் ஈமான், இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஈமானோடு எங்களை முந்தி சென்று விட்டார்களே அவர்களை மன்னிப்பாயாக. அல்ல ரெண்டு விஷயத்தை இங்க கேட்க சொல்றான். நமக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி யாருக்கும் கேட்க சொல்றான்? ஈமானோடு யார் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக என்று நம்ம நல்லா கேட்க சொல்றான். அப்ப யார் யாருக்கா கேட்கலாங்க போது நம்ம அப்பா கேட்க கூடாதா? நம்முடைய உமா கேட்க கூடாது? இந்த குர்ஆன் வசனமே என்னவா இருக்கிறது? இறந்து போனவருக்காக வேண்டி பயன் தரும் காட்டுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் 3 காரியங்களை தவிர அவனுடைய எல்லா செயல்பாடும் நின்று விடுகிறது, முடிந்து விடுகிறது. 3 காரியம் என்னன்னு கேட்டா, அதுல ஒரு காரியமாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதூலஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை, நல்லொழுக்கமுள்ள ஒரு பிள்ளையா இருந்து பெற்றோருக்கு துஆ செய்தானேயானால் அது பெற்றோருக்கு பயன் தரும். பொதுவாக முஃமின்களுக்கு துஆ செய்யணும் குர்ஆன்ல அனுமதி இருக்கிறது, பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும் அது பயன் தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால நீங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்ய நாடினீர்களேயானால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எல்லா நேரங்களிலையும், தொழுகைக்கு பின்னாடியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, துஆ செய்து கொண்டே இருங்கள். அது அவங்களுக்கு அவங்களே கேட்டால் எப்படி அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த மாதிரி அதுக்கு பயன் தரும் பண்ணும். ரெண்டாவது இறந்து போனவருக்காக வேண்டி அவர் தர்மங்கள், நம்ம ஏதாவது தர்மங்கள் செஞ்சோம்னு சொன்னா அந்த தர்மத்தினுடைய நன்மை இறந்தவருக்கு கிடைக்கும், வாரிசுகளா இருந்து. அதுக்காக யாருக்கோ யாரோ செஞ்சாலும் கிடைக்காது. யாருடைய கடனை அடைப்பது நம் மீது உலகத்துல கடமையோ அப்படிப்பட்டவருக்கு செய்யணும். பாப்பா கண்ணு புள்ளதான் அடைக்கணும், வேற எங்கேயோ உள்ள ஒருத்தர் கடன் நம்ம அடைக்க முடியாது. இப்போ உதாரணமா எனக்காக வேண்டி நீங்க செஞ்சேன்னு வைங்களேன், அதெல்லாம் அந்த தர்மம் எல்லாம் சேராதீங்க, நான் கடன்பட்ட நீங்களும் அடைக்கணும் கிடையாது. அப்ப யாருடைய கடனை நீங்கள் அடைப்பது மார்க்கத்தில் உங்கள் மீது கடமையாக இருக்குமோ அந்த மாதிரி அண்ணன் தம்பி புள்ள வாப்பா இந்த மாதிரியான ஒரு கணவன் மனைவி
இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில் இருந்தால் அவங்களுக்காக வேண்டி இன்னொருத்தர் தர்மம் செஞ்சார்னு வைங்க, அதன் மூலம் நன்மையை சேர்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் வந்து மரணப்படுக்கையில இருந்தாரு, அவர் என்னமோ சொல்ல நினைத்தாரு, சொல்லாமலே மரணித்து விட்டாரு, ஏதோ தர்மம் செய்யற பத்தி பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, நான் வந்து அவருக்காக வேண்டி தர்மம் செஞ்சால் அவருக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும். அப்ப என் தாயாருக்காக தர்மம் செய்தால் அதனுடைய நன்மை அந்த தாயாருக்கு கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் செய்யி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால வந்து இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், தர்மங்கள் செய்யலாம். உங்க அப்பாவுக்காக வேண்டி அம்மாவுக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், டிரெஸ் வாங்கி கொடுக்கலாம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு குடிசையில் இருக்கிறவங்க ஓட்டு வீடு வாங்கி கொடுக்கலாம், அது மாதிரி ஒரு கடனாளியா இருக்கிறவங்களுடைய கடனை போக்கலாம், ஒரு கிணறு வெட்டி போடலாம், ஒரு நிழல் கூடை அமைத்து கொடுக்கலாம், ஒரு சத்திரம் மாதிரி கட்டி ஏழை பிள்ளைகளுக்கு சோறு போடலாம், ஒரு அனாதை கட்டலாம், ஒரு அனாதை நிலையத்துக்கு நன்கொடையை கொடுக்கலாம், முதியோர் இல்லம் கட்டலாம். இப்படி நமக்கு என்னென்ன அறப்பணிகள் மார்க்கத்தில் இருக்கிறதோ அந்த மாதிரி பணிகளை செய்யும் போது இதனுடைய நன்மை என் தகப்பனாருக்கு என்று நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது வந்து தகப்பனாருக்கு, தாயாருக்கு, சொந்தக்காரங்களுக்குன்னா அது சேரும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி செய்ய வேண்டிய என்னன்னா, அவங்களுக்கு நோன்பு, கடமையான நோன்பு இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி மூத்தாயிட்டாங்க, அதுக்கு நல்லா கேள்வி கேட்பான். நம்ம தாயாரோ தகப்பனாரோ 2 நோம்பு 3 நோம்பு விட்டுருக்காங்க, நமக்கு தெரிகிறது, அந்த நோன்பை நிறைவேற்றாமலே மூத்தா போயிட்டாங்க, அல்லது பல வருடங்களாக 2-3 நோம்பாகவே ஒரு 30-40 நோம்பு அவங்களுக்கு வந்து மிச்சமாக தலையில் நிற்கிறது. இந்த நிலையில் மூத்தாயிட்டாங்க உங்களுக்கு தெரிய வறுமையானால் அதை என்ன செய்யலாம், அவங்களுடைய வாரிசா இருக்கக்கூடியவங்க, யார் அந்த சொத்துக்களுக்கு வாரிசா வரப்போறாங்களோ அந்த மாதிரியான ஆளுக்கு வந்து அந்த நோன்பை வந்து நிறைவேற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத்த வலைஹி சௌமுன் மாத்த சாமான்ஹு வலியுஹு, யாரு வந்து நோன்பு ஏதோ கடமை வைத்து விட்டு இறந்து விடுகிறாரோ அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், உறவினராக இருக்கக்கூடியவர் வந்து அவர் சார்பாக அந்த நோன்பை நோக்க வேண்டும். இப்ப நம்ம பாப்பாக்கு 3 நோன்பு இருக்குன்னு வைங்க, 3 நோன்பு விட்டு இருக்கிறாரு, நம்ம அந்த 3 நோன்பு வைத்தோமே ஆனால் அவர் ஏன் நோன்பு வைக்கலன்னு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவர் சார்பா நம்ம வச்சுட்டோம், நோன்புக்கு இப்படி இருக்கிறது. அதே மாதிரி நோம்புனா கடமையான நோம்பு இருந்தா தான் வைக்கணும். நீங்க பாட்டுக்க நோம்பு கடமையெல்லாம் அவருக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஒரு 10 நபிலான நோம்பு வச்சுக்கிட்டு நான் வாப்பாக்கு சேர்க்கிறேன்னா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. கடமையிலிருந்து காப்பாத்துறதுக்காக இந்த விசேஷ சலுகை தரப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு நோம்பு எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டாருன்னு சொன்னா நீங்க நபில் நோம்பு வைத்து வாப்பாக்கெல்லாம் சேர்க்க முடியாது. காசு பணத்தை கொடுத்து தர்மங்கள்ல சேர்க்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது, துவாக்கள்ல சேர்க்கலாமே தவிர சுன்னத்தான குர்ஆன் ஓதி அல்லது நபிலான நோம்பு வைத்து 100 தஸ்பீஹ் செய்து இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. அவர் மீது கட்டாய கடமையா இருந்து செய்யாம இருக்கணும். அது அல்லாஹ்வுடைய கொஸ்டின்ல தப்பிக்க வைப்பதற்காக இதை செஞ்சாங்க. ஏன்னு கேட்டா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உன் தகப்பனாரு கடன்பட்டா நீ தான் நிறைவேற்றணும், இந்த கடனை நிறைவேற்றுப்பான்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன விளங்குறது, கட்டாய கடமைக்கு தான் இது உரியதுன்னு விளங்குறது. அதே மாதிரி நம்ம பெற்றோர்கள் வந்து ஹஜ்ஜி கடமையா இருந்து செய்யாம மூத்தா போயிட்டாங்க. ஹஜ்ஜி கடமையாவும் ஆயிடுச்சு, வசதியெல்லாம் இருந்துச்சு, ஆரோக்கியமாவும் இருந்தாங்க, இந்த போவோம் அந்த போவோம்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, நிறைவேற்றாம போயிட்டாங்க. அல்லது வருஷம் ஹஜ் கமிட்டில முயற்சி பண்ணாங்க, குழுக்கள்ல வரல, அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அல்லது பாஸ்போர்ட் லேட் ஆகி போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்யாம மரணித்து இருப்பார்களே, ஆனால் அந்த ஹஜ்ஜ வந்து என்ன செய்யலாம், நம்ம நிறைவேற்றலாம், வாரிசுகள் நிறைவேற்றலாம். நிறைவேற்றினால் அந்த அவர் ஏன் ஹஜ்ஜி செய்யலங்கிற கொஸ்டின்ல இருந்து தகப்பனார் என்ன செய்வாரு, தப்பித்துக் கொள்வாரு. இது வந்து பெற்றோருக்கு செய்யற ஒரு நன்மை தான். இதுல என்ன செய்யணும், அவருக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்தா தான் செய்யணும். இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரரா இருக்கிறீங்க, உங்க தகப்பனார் வாழ்ற காலத்தில் அவரே முசாபிரா இருந்திருக்காரு, அவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லாம மூத்தா போயிட்டாரு, நீங்க வசதி இருக்கு நீங்க செஞ்சிடக்கூடாது. ஏன், அவருக்கு தான் கடமையாவளே, அவர் கேட்க மாட்டான், அவரே எல்லாம் கேட்க மாட்டான், நீங்க ஏன் செய்றீங்க? உங்க தகப்பனாருக்கு வந்து அவரே வசதியா இருந்து அவருக்கே கடமையா இருந்து அதை செய்யாம போயிருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் செய்யணும். ஏன், உன் தகப்பன் கடன் பட்டிருந்தால் நீ தானே நிறைவேற்றுவாய் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது ஹஜ்லையும் கேட்கிறாங்க. அதனால வந்து ஹஜ்ஜி செய்யலாம். இது வந்து அவங்க நோன்பு ஹஜ்ஜின் மூலமாக அவங்களுடைய அந்த கடமையில காப்பாற்றலாம். தொழுகைக்கு மட்டும் செய்ய முடியாது, கடமையான தொழுகை அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது அவர் பதிலாக அவர் பிள்ளைகளுக்கு தொழுகலாமான்னா முடியாது. ஏன், தொழுகைங்கிறது அவரே தொழுக முடியாது, நேரம் குறிக்கப்பட்ட கடமை, கலாதம் கிடையாது. அதனால தொழுகைக்கு அந்த மாதிரியான ஒரு மேட்டர் கிடையாது. அவர் இருக்கும் பொழுது அந்தந்த வக்து தொழுகை அந்தந்த வக்துல தொழுவிடுமே தவிர அடுத்த வக்துக்கு தள்ளிட்டு போக முடியாதுங்கும் போது பிள்ளை எப்படி தொழுகிறது, அதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப நோன்பு ஹஜ்ஜி வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி வந்து நம்முடைய பெற்றோர்கள் வந்து கடன் வாங்கி இருப்பார்களே ஆனால், அந்த கடன் கொடுக்காமல் போயிருந்தார்களே ஆனால், இந்த அமானிதம் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, பிறருடைய ஹக்குகள் ஏதாவது எடுத்திருப்பார்களே ஆனால்
அதை திருப்பி கொடுப்பதன் மூலமாகவும் பெற்றோர்கள் என்ன செய்யலாம், அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் வசியத்தை ஏதாவது பண்ணியிருந்தார்களே ஆனால் இவருக்கு அதை செய்யுங்க, அவருக்கு இதை செய்யுங்க, இந்த பள்ளியாசல் உழவு கொடுங்க, தௌஹீத் ஜமாத் உழவு கொடுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போனார்னு வைங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரே ஆனால் அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், வசியத்து செய்யணும். மார்க்கத்தில் குர்ஆனிலே மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா உதைனின், அவர் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வசியத்தை நிறைவேற்றணும், கடனை நிறைவேற்றணும் இருக்கிறது குர்ஆன்ல. அந்த அடிப்படையில் இதுகள் தான் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி வாரிசுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனா எது இல்ல, மார்க்கம் சொல்லாத விஷயத்தை பாத்தியா ஓதுறது, கூலிக்கு ஆள் பிடிச்சி பாத்தியா ஓதுறது, குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை தமாம் செய்யறது, ஹதியா செய்யறது, இந்த மாதிரியான திக்ர் செஞ்சு ஹல்கா ஓதி நன்மை சேர்க்கிறது, இதுகள் எல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. இந்த சொன்ன விஷயங்கள் தான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதோடு நிறுத்தி கொண்டாலும் போதுமானது. மத்தல பாவமாயிரம் நரகத்தில் கொண்டு சேர்க்கிறோம்.